வணக்கம் நண்பர்களே. நாம வந்து திருக்குறள்ல 44வது அதிகாரம் குற்றம் கடிதல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்த பார்த்துட்டு இதுல முதல் குறள் இப்போ நாம பார்ப்போம். இப்போ இந்த 432வது குறள் அது வந்து என்ன என்ன வள்ளுவர் சொல்லியிருக்காரு பாருங்க. இதையெல்லாம் வந்து இப்படியெல்லாம் வந்து ஒரு மன்னனுடைய கேரக்டரை வந்து அனலைசிஸ் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் இருக்கணும்பா. நீ வந்து ஏதோ மன்னன் ஆயிட்ட அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு, அது அவன் எப்படிப்பட்ட பண்பாளனாக வந்து அவன் இருக்கணுங்கிறது தான் வந்து முக்கியம். பண்புகள் தான் வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழக்கூடியவன் தான் வந்து ஒரு தலைவனாக வந்து அவன் வர வேண்டும். அதுக்கு தான் அவர் இதுகளையெல்லாம் சொல்றார். அப்படி சொல்லும்போது இந்த 2வது குறள்ல என்ன சொல்றாருன்னா, இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கி ஏதம் இறைக்கி ஏதம் என்றால் குற்றமாகும். இறை எப்படி என்றால் அது வந்து அரசன். அந்த ஒரு அரசனுக்கு குற்றமாக கூடியது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, இவரலும் இவரல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதாவது அவன் வந்து மக்களுக்கு வந்து எதையும் கொடுக்காம அவனுடைய அவனுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டியாக வந்து அல்லது அவனுக்குன்னு உரிய கஜானாவை அல்லது அரசாங்கத்திற்கு உள்ள கஜானாவை நிரப்புவார்கள். ஆனால் மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிஜேபி சர்க்காருடைய ஆட்சி வந்து முழுக்க முழுக்க வந்து எல்லாமே வந்துகிட்டு மக்கள் வந்து வரி அதை வந்து மக்களுக்கு கொடுக்கறதே கிடையாது. வெறும் ஒரு ஒரு சின்ன உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த இபிஎஃப் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கக்கூடிய இந்த இதுல 1983ல வந்து நரசிம்மராவ் வந்து அவர் வந்து பிரதமரா இருக்கும் பொழுது அப்போ வந்து ஒரு பென்ஷன் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த பென்ஷன் திட்டத்தை அதுல ஏதோ வந்து ஒரு சிறு தொகை வந்து கொடுத்தாங்க. அதை வந்து அப்பப்போ ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளர்களும் ஒரு சிறு தொகை. அந்த சிறு தொகை வந்து ஒன்றும் பெரிய இது இல்லை. அந்த 1980 83க்கு அப்புறம் நாம வந்து ரிட்டையர்ட் ஆகும். இப்போ என்ன பொறுத்தவரை நீங்க எடுத்தீங்கன்னா 2000ல வந்து ரிட்டையர் ஆகும். அந்த ரிட்டையர் ஆகும் பொழுது எனக்கு வந்து அவங்க அன்னைக்கு அலாட் பண்ண பென்ஷன் வந்து 826 ரூபாய். இந்த 826ங்கிறது அப்படியே எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாம 10 பைசா கூட வளர்ச்சி இல்லாம 826 ரூபாங்கிறது இந்த 25 வருட காலத்திற்கு பின்பும் கூட இதுல வந்து அப்படியே இருக்குன்னா இது என்ன சர்க்கார் நீங்க? இவரல் அப்படிங்கிறது வந்து உங்க சர்க்கார் தான். நீ வந்து எவனுக்கு எதுவும் வந்து மக்களுக்கு நீ எதுவும் கொடுக்க மாட்ட. இவரல் அது வந்து யாருக்கும் கொடுக்காம
தனக்குத்தானே சேர்த்து வைத்துக் கொள்வதில ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னா இந்த மோடி சர்க்கார். இந்த எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல என்ன மாரி கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. யாருக்கும் நான் இப்போ இடையில ஒரு அடிக்கடி ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவ அத பத்தி பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம். என்னமோ 5000 குடுத்துருவாங்க, 7000 குடுத்துருவாங்க, 8000 குடுத்துருவாங்க. இப்படின்னு சொன்னா, நீங்க பாருங்க. இந்த 83ல நம்ம 2000த்துல ரிட்டயர்ட் ஆகும்போது 25 வருஷத்துல எப்படிப்பட்ட வகையில விலைவாசிகள் எல்லாம் விலைவாசிகள் ஏறி இருக்கு. எப்படி எப்படிலாம் இந்த நாட்டுல உங்களுக்கு அன்னைக்கு இருந்த ரெவன்யூ இல்ல, இன்னைக்கு இருக்கிற ரெவன்யூ எத்தனை லட்சம் கோடி வருது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டின்னு சொல்லி ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சீங்க. அதுல பணம். ஆக இதெல்லாம் இந்த 25 வருஷத்துல 25 வருஷத்துல நான் என்னையா எத்தனை வருஷம்யா இருந்துட்டேன். நான் 14ல தானையா நான் வந்தேன். 14ல வந்தா என்னையா? அது அரசாங்கம் என்பது கண்டினியூஸ் ப்ராசஸ். அவன் ஒருத்தர் செய்யலன்னா நீங்க செய்யக்கூடாதா? ஆக இந்த மாதிரி இந்த இவரல் அப்படிங்கிற, அதாவது ஈயாமை, இவரல் அப்படின்னு சொன்னா ஈயாமை. அந்த ஈயாமைங்கிற குணத்துக்கு மிக பொருத்தமானது இவரலும். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, திருவள்ளுவர் சொல்றாரு, இப்படி இருக்காதீங்கப்பா. அந்த ஈயாமைங்கிற அந்த குணத்துல எந்த தலைவனும் எந்த மன்னனும் அல்லது எந்த மந்திரியும், அன்னைக்கு மன்னன் அப்படி சொன்னா இன்னைக்கு எது மந்திரிகள் அவங்க எல்லாம் மன்னர்கள். அப்படி இருக்கிறதுல அவங்க எல்லாம் இவரலும் இந்த மாதிரிலாம் இப்படி நீங்க செய்துகிட்டு இருந்தா என்னையா மக்கள் கிடைக்க முடியும்? அதுதான் அவர் சொல்றாரு, இவரலும் மாண்பிறந்த மானம். அதாவது எவ்வளவு அந்த இத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு மானம் ஒரு அரசனுக்கு இருக்கா அப்படின்னு நீங்க சொல்லி நீங்க பார்க்கும் பொழுது அத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது அவன் எப்படிப்பட்டவனா இருந்தா அவன் ஒரு நல்ல ஒரு மானத்தோடு இருப்பான். அவன் சிலவன் இந்த மாண்பிறந்த மாண்பே இல்லாத மானத்தினால என்ன பிரயோஜனம்? மாண்பிறந்த மானம்னா என்ன? நீங்க மாண்பிறந்த மானம் அப்படின்னா எந்த இடத்துல எந்த நியாயத்துக்காக அது எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நீங்க உங்களுடைய குரலை உயர்த்தணுங்கிற அந்த கடமையிலிருந்து நீங்க தவறி சும்மா சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் நாங்க ஒரு சாதாரண மனம் சொல்றதுக்கு போய் அவனை அடிக்கிறது. அப்படி அந்த மானம் அப்படிங்கிறது உனக்கு ஒரு இழிவு ஏற்படும் பொழுது உனக்கு அந்த மானம் உணர்ச்சி உனக்கு இருக்கணும். ஆனா அந்த மான உணர்ச்சி மாண்பிறந்து இருக்கக்கூடாது. இதுக்கு போயாப்பா நீ அவன் என்னையா அதை போட்டு அவனுக்கு போட்டுக்கிட்டு உங்ககிட்ட போய் அவன்கிட்ட போய் உன் வீரத்தை காட்டிட்டு இருக்கீங்க. எந்த இடத்துல நீ யாருகிட்ட இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எவ்வளவு ஒரு விஷயம். மாண்பிறந்த மானமும் மானா உவகையும். அதாவது இதுவும் அதேதான். ஒரு ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்துல உள்ள உணர்வுகளை பொறுத்த விஷயம். அதை வள்ளுவர் அடர்ந்து சொல்றார். உன்னுடைய
இயல்பு உன்னுடைய தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா, நீ எதுக்கு மாண்பிறந்த மானத்தனா நீ இருக்கக்கூடாது. அதே சமயத்துல மானா ஓகே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நமக்கு உவகை அப்படின்னு சில கட்டங்கள்ல வரும். ஒரு மன்னர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியங்கள் வரும். அப்படி வரணுமே சும்மா சும்மா வந்துகிட்டு பெரிய சாதனை பண்ண மாதிரி ஒரு இடத்துல போய் ஒரு கொடியை ஏத்தியாச்சுன்னா அது பெரிய சாதனையா? ஒரு மன்னன் ஒரு ஆட்சியாளர் நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு உரியனாக உங்களுக்கு காமிப்பீங்களே, இந்து மக்களுக்கு உரியன்னு சொல்லி அந்த கோயில்கள்ல போய் பெரிய கொடி ஏத்துறீங்க. அந்த இந்து கோயில்கள் அப்படியே கும்பிட்டு உங்களுடைய பக்தி மார்க்கத்தை எல்லாம் நீங்க வெளிப்படுத்துறீங்களே. இதெல்லாம் ஓகே தானே. இதுவா உங்கள பத்தி எங்களுக்கு தெரியணும். இது ஒரு பிரைவேட் அஃபேர். நீங்க ஒரு மோதிரம் வச்சு இதுல நீங்க தொழுதுட்டு போகலாம்ல. ஆக இப்படி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த காரியங்களை தான் இவர் செய்தார். அதனாலதான் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு அன்னைக்கே சொல்லியிருக்காரு. அதனாலதான் அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஏதம் குற்றம். இன்னைக்கு நீங்க தமிழ் சங்கமம்னு சொல்லிட்டு காசியில பெரிய தமிழை நீங்க வளர்க்கறதாக சொல்றீங்களே. இந்த தமிழ் இந்த இது எங்க போச்சு? திருக்குறளை பற்றி அடிக்கடி நீங்க கோட் பண்றீங்களே. இதையெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லலையா? இல்ல வசதியா நீங்க மறந்துருங்க. இதத்தான் சொல்லிட்டு ஏதம் இறைக்கு ஒரு தலைவனுக்கு ஒரு அரசனுக்கு இவைகள் எல்லாம் பெரும் குற்றங்கள். இவ்வளவு துல்லியமா தங்கத்துக்கு மில்லிகிராம்ல இடம் போடுற மாதிரி அதுல அவர் சொல்றாரு. இத நீங்க கேட்க வேண்டாமா? அங்க பாருங்க, முதல் குரல்ல என்ன சொன்னாரு, இரண்டாவது குரல்ல என்ன சொன்னாரு. ஒரு அரசன் அப்படிங்கிறவங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலையில அவன் இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொடுக்கூடாது. சரி, அடுத்த ஆள் என்ன சொல்றாங்க. நன்றி.